ஆசம் கான் குற்றவாளிதான். ஆனால் ஷெஹன்ஷா இவ்வளவு கொடூரமாக ஜோதா பேகம், உங்கள் உடம்புக்கு ஒன்றுமில்லையே, நீங்கள் நலம்தானே? என்னவாயிற்று ஜோதா பேகம்? இல்லை, வேண்டாம். கடவுளே, நான் என்ன செய்து விட்டேன்? இது நான் பயப்பட வேண்டிய சமயம் அல்ல. நான் ஷெஹன்ஷாவை அமைதிப்படுத்த வேண்டும். அவர் வேதனையில் இருக்கிறார். இந்த வேதனை காரணமாக வேறு ஏதாவது செய்து விட்டால் அனைத்து தவறும் என்னுடையதுதான். நான் மட்டும் அந்த நேரத்தில் உங்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய விடாமல் தடுத்து என்னோடு அழைத்து சென்றிருந்தால் இந்த நிலை தங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஏன் நான் உங்களை தடுக்கவில்லை? ஏன்? எதற்காக நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன்? ஏன்? புரட்சியாளர்களை பற்றிய செய்தி ஏதாவது? இதுவரை தெரியவில்லை. ஆகையால் தங்களுக்கு பதிலாக நான் செல்வதாக முடிவெடுத்திருக்கிறேன். இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? தங்களின் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது இறப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் தங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் காலம் முழுவதும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நான் அளித்த வாக்கை விட தங்கள் உயிரை பாதுகாப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை. தங்கள் உயிருக்கு ஆபத்து நேரும் போதெல்லாம் நான் கேடயமாக இருந்து தங்களை காக்க விரும்புகிறேன்.
न जायते म्रियते वा कदाचित् त्रायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणो न हन्ते हन्ते माने शरीरे। என்னை பாருங்கள், எழுந்திருங்கள். நீங்கள் என்னை தனியாக விட்டு செல்லக்கூடாது. இவ்வாறு எப்படி எனக்கு நீங்கள் அநியாயம் செய்ய முடியும்? என்ன அவசரம் வந்தது என்று இப்படி மரணத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள். இனி நான் எவ்வாறு வாழ்வது? நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆதாம், இல்லை, என் ஆதாமிற்கு எதுவும் நேராது. இல்லை, நான் ஆதாமை சென்று சந்தித்து வருகிறேன். அப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கும். மூடர்களே, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்னையே தடுக்கிறீர்களா? என் வழியிலிருந்து விலகுங்கள். என் மகன் ஆதாமை நான் சந்திக்க செல்கிறேன். நாங்கள் அங்கே செல்ல இயலாது. அதிக பிரசங்கியே, தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதாப் மகாராணி, என் மைந்தன் ஆதாமை நான் பார்க்க வேண்டும். உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் கூறினால் இவர்கள் தாங்கள் ஆதாமை பார்க்காமல் இருப்பதே நல்லது மகாமங்கா. ஆதாமை சந்திக்க கூடாது என்று ஜலால் கூறுவதால் தானே நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? மகாராணி, எனக்கு புரிகிறது. ஜலாலிற்கு என் மீது கோபம்தான். நான் உங்களிடம் பிச்சை கேட்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஒரே ஒரு முறை நான் ஆதாமை காண வேண்டும். என்னவென்றால் இங்கே இருக்கும் அனைவரும் ஆதாம் காணை ஜலால், நான் பெரிய தவறைதான் செய்துவிட்டேன்.
குற்றவாளி நான் தான், தண்டிக்கப்பட வேண்டியவளும் நான் தான். உயிர் உள்ளவரை தண்டனையை ஏற்கிறேன், மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். இன்று மட்டும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று. அதகமை ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வேற எதுவும் வேண்டாம். என்னவென்றால் உன் சரீரம் முழுவதும் ரத்தத்தை பார்த்ததும் என் மனதில் ஏதேதோ எண்ணம் தோன்றுகிறது. ஆதமிற்கு எதுவும் நேர்ந்திருக்காது என்று எனக்கு தெரியும். அவனுக்கு காயம்தான் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் உயிரோடு இருக்கிறான். இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அதாவது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆதமை சந்திக்க ஒரே ஒரு முறை அனுமதி. உன்னிடம் பிச்சை கேட்கிறேன் ஜலால். அந்த குதா மீது ஆணையாக கேட்கிறேன். நீ ஷெஹன்ஷா அல்லவா? உன் கட்டளை படிதான் இந்த நாடே நடக்கின்றது. நான் உனக்கு பல ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறேன். அதன் கைமாறாக எனக்கு என் மகனை சந்திக்க ஒரே ஒரு முறை அனுமதித்தா. ஒரு முறை ஜலால், ஒரே ஒரு முறை ஆதமை சந்திக்கிறேன். எனக்கு அனுமதித்தா ஜலால், ஒரு முறை. செல்லவா? நன்றி ஜலால். உங்களுக்கு மிக்க நன்றி ஷெஹன்ஷா. நன்றி. சென்று பார்க்கிறேன். அட, ஆதகம் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிறானா? நன்றி ஜலால். நன்றி. எனக்கு அந்த ஆதம் கான் வேண்டும். நான் இந்த மகாமங்காவையும் விடப்போவதில்லை, அந்த கொலைகாரன் ஆதம் கானையும் விடப்போவதில்லை. என்ன காரியம் செய்கிறீர்கள் அசிஸ்கோகா? சற்று அமைதியாக இருங்கள். என் வழியை விட்டு நகர்கள் தோழர்களே. நான் இந்த மகாமங்காவையும் இவள் மகனையும் விடுவதாக இல்லை. என் தந்தையின் மரணத்திற்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன். அட்கா அவர்களை கொன்றவனையும் கொன்றாகிவிட்டான். ஆதம் கான் இறந்து விட்டான். நீங்கள் கூறுவது சுத்த போய். என்னை தடுப்பதற்காக ஏதேதோ கூறாதீர்கள். நான் கூறுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் கண்களால் நீங்களே பாருங்கள். இனி எதற்காக இவளை கொல்ல வேண்டும்? ஆதம் இறந்ததை கேட்டு இவள் எப்போதோ இறந்திருப்பாள். என்னுடைய தந்தையார் எங்கே இருக்கிறார் தோழர்களே? என்னோடு வாருங்கள்.
அதகம், அதகம் அம்பிஜான், என்னை தங்களால் பிடிக்க முடியாது. என்ன மகனே, உன் உடல் மீது ஏன் இவ்வளவு ரத்தம்? ஒரு விஷயத்தை கூறு அதகம். நீ எதற்காக கவசம் அணியவில்லை? அட்காவுக்கு எதிராகவும் ஜலாலுக்கு எதிராகவும் சண்டையிடும் போது கவசம் அணிய வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் அணிந்திருப்பாயே, இன்று ஏன் அணியவில்லை? சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? உன்னிடம் இல்லாதது என்று எதுவுமே இல்லை அதகம். செல்வாக்கு, அதிகாரம், என்னுடைய துணை, அனைத்தையும் விட நீ ஜலாலின் சகோதரனாவாய். அனைத்துமே பயனற்றதாகிவிட்டது. யாரும் உன்னை காப்பாற்ற முடியவில்லை. உன்னுடைய பதவி, உன்னுடைய அதிகாரம், ஏன் நானும் ஜலாலை எதிர்க்காதே என்று உன்னிடம் நான் பலமுறை கூறியிருந்தேன். சாம்ராஜ்யத்தில் பெரிய பதவிகளை அடைய வேண்டும் என்றால் நிறைய வழிகள் இருக்கிறது. நான் அவ்வளவு கூறியும் நான் கூறியதை நீ கேட்கவில்லை. ஒரு எண்ணத்தால் தான் இந்த நிலைமை. ஜலாலை கொலை செய்ய வேண்டும், ஜலாலை கொலை செய்ய வேண்டும் என்றாய். ஜலாலின் விசுவாசியாக, ஜலாலின் வலது கையாக இருந்திருந்தால் நீ இன்று பல இடங்களுக்கு சுபேதாராகி இருப்பாய். சுபேதார் அதகம் கான். அதிகமான செல்வமும் பொருளும் இருந்திருக்கும். உனக்கே பல கோட்டைகள் இருந்திருக்கும். ஆனால் நீ நான் கூறியது எதையும் கேட்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஜலாலிடம் சண்டையிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாய். நீ எவ்வளவு திறமையான வீரன் என்று உனக்கு தெரியுமா? இந்த ராஜ்யத்திலேயே உன்னை போன்று ஒரு வீரன் இல்லை. ஆனால் உன்னுடைய பிடிவாதம், உன்னுடைய கோபம், அதே போன்று உன் மூர்க்கத்தனம் அனைத்தும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டது. இப்பொழுது பார்த்தாயா, நிறைய பேர் என் ஆதகமை எதிரி என்று பாவிக்கிறார்கள். ராஜ துரோகி என்று நினைக்கிறார்கள். ஏன் இவ்வாறு செய்தாய்? ஏன் இவ்வாறு செய்தாய்? என்னை கோபித்துக்கொள். ஏன் இவ்வாறு பேசுகிறாய் தாயே என்று கூறு. என்ன ஆயிற்று அதகம்? ஏன் என்னிடம் பேச நீ மறுக்கிறாய்? உனக்கு தெரியுமா, நான் அனைவரிடமும் கூறிவிட்டு வந்தேன். மகாராணியும் என்னிடம் கூறினார். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் ஆதமிற்கு எதுவும் ஆகியிருக்காது என்றேன். என் மகன் மலையை போன்றவன். மலையை எவராலும் உடைக்க இயலாது. எழுந்திரு அதகம், என்னிடம் பேசு. இல்லை என்றால் என் நம்பிக்கை பொய்யாகிவிடும். நான் உனக்கு தாலாட்டு பாடும் பொழுதுதான் நீ இவ்வளவு ஆழ்ந்து உறங்குவாய். உன்னை உறங்க வைக்கும் பொழுது நான் தாலாட்டு பாடுவேன் அல்லவா? இப்பொழுது அதை பாடுகிறேன். கண்ணே நீ உறங்கு, மணியே நீ உறங்கு, என் தங்கமே நீ உறங்கு, என் தாமரையே நீ உறங்கு. என் மகனை அடித்தது யார்? என் கண்மணியை தொட்டது யார்? கண்ணே நீ உறங்கு, உறங்கு,
என் கண்மணியே நீ உறங்கு, என் தங்கமே நீ உறங்கு, என் தாமரையே நீ உறங்கு. என் ஆதகம் உறங்கிவிட்டான். என் மகன் உறங்கிவிட்டான். இனிமேல் இவன் எழுந்திருக்க மாட்டான். என் மகன் இறந்து விட்டான். என் ஆதகம் மகனே, அதுவும் சென்று விட்டான்.